என் தங்கப்பிள்ளையே, அதிர்ஷ்ட செய்தியை தள்ளிவிடக்கூடாது. நாளைய தினம் உன் வீட்டிற்கு ஒரு பெண் வருகிறாள். அவள் 9 நாட்கள் உன் வீட்டில் தங்கியிருக்க விருப்பப்படுகிறாள். அவள் உன் வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் இன்று இந்த தாயின் வாக்கு உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும். ஏனென்றால் அவள் உன் இல்லத்தில் இருப்பது உனக்கு அத்தனை பலன்களை கொடுக்கப் போகிறது. என் தங்கமே, ஒவ்வொரு பொழுதும் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட பொழுதாக இருக்கும்போது இன்று மகாலய அமாவாசையினுடைய இரவாக உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரம். நாளைய விடியல் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நிகழ்த்தக்கூடிய விடியலாகத்தான் இருக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நவராத்திரியினுடைய முதலாவது நாள் நாளைய விடியல். என் குழந்தையே, பகலில் சிவபூஜையும் இரவில் அம்பிகை பூஜையும் செய்வதுதான் சரியான நவராத்திரியினுடைய வழிபாடு. இந்த உலகத்தை தெரிந்து கொள்வது அறிவு. இந்த உலகத்தை தாண்டி அம்பாளை தெரிந்து கொள்வது ஞானம். அந்த ஞானம் பெற இப்படியான வழிபாடுகள் மிகவும் அவசியம். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் பகுத்து பிரித்து வகைப்படுத்தி இப்படியான வழிபாடுகளை கொடுத்திருக்கின்றார்கள். பொதுவாகவே புரட்டாசி மாதம் என்றாலே யமனின் கோரைப்பல் என்று அக்கினி புராணம் சொல்கின்றது. இந்த மாதம் யம தர்மனினுடைய பாதிப்பில் இருந்து தப்பவே நவராத்திரி விழாவாக கொண்டாடப்பட தொடங்கியது. புரட்டாசியின் வளர்பிறை பிரதமை திதியில் ஆரம்பித்து 9 திதியுடன் 10வது திதியான தசமி திதியுடன் நிறைவடையும் இந்த நவராத்திரியைத்தான் வீட்டில் கொலு வைத்து விசேஷமாக கொண்டாடுகின்றோம். வீட்டில் கொலு வைத்தால் அம்பிகை அனைத்து அம்சங்களுடன் வீட்டில் எழுந்தருளி விட்டாள் என்பது நம்பிக்கை. கொலு பொருட்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவைகளில் மந்திர ஆவர்த்தி இருக்கும். சக்தியை மனதார பிரார்த்தித்து கடைபிடிக்கும் விரதங்களில் முக்கியமானது நவராத்திரி விரதம். விரதம் இருப்பது நம் சக்தியை அதிகரித்து கொள்ளவும் சக்தியை போற்றவும் ஒரு மகத்தான விஷயமாகவும் கருதப்படுகின்ற நாள். விரதம் கைக்கொள்வோர் அமாவாசையில் ஒருவேளை உணவு உண்டு 8 நாட்களும் பகல் உணவின்றி இரவு பூஜை முடித்த பின் பால் பழம் உண்பது நல்லது. 9ஆம் நாள் மகா நவமி அன்று பட்டினியாயிருந்து மறுநாள் விஜயதசமி அன்று காலை 9 மணிக்கு முன் தீபாராதனை செய்ய வேண்டும். இப்படியாக இந்த விரதத்தை 9 ஆண்டுகள் தொடர்ந்து செய்தாயானால் மிக பெரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். விரதம் மேற்கொள்ளும் 8 நாட்களும் சிறப்பு ஸ்தோத்திர பாடல்களை மனதுருகி பாட அம்பாள் அருள் புரிவாள். முதல் நாள் தேவி மகாத்மியம் துவங்கி அபிராமி அந்தாதி, துர்கா அஷ்டகம், லக்ஷ்மியம், கனகதாரா சோத்திரம், சகலகலாவள்ளி மாலை, சரஸ்வதி அந்தாதி, மகிஷாசுர மர்த்தினி சோஸ்திரம், ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் என முடிக்க அம்பாள் மனம் குளிர்வாள். தொடர்ந்து 9 நாட்களும் ஈசனும் சக்தியும் ஒன்றாய் ஊஞ்சலில் ஆடுகின்ற தரிசனத்தை கண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். நவராத்திரியினுடைய முதலாவது 3 நாட்கள் இச்சா சக்தியினுடைய தோற்றமான துர்க்கையின் ஆட்சி காலம். துர்க்கையினுடைய வழிபாடு. அதில் மகேஸ்வரி, கௌமாரி, வராகி இந்த 3 பேரும் அந்த இச்சா சக்தியினுடைய தோற்றமாக கருதப்படுகின்றார்கள். துர்க்கையினுடைய அம்சமாக கருதப்படுகின்றார்கள். இப்படி இறைவன் இந்த லோகத்தை வாழ்விக்க விரும்புகிறார் என்பதனை புரிந்து கொண்டு நமக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை எல்லாம் அழித்து நல்லதொரு சக்தியை கொடுப்பார்கள் துர்க்கை அம்மன். நடுவில் இருக்கும் 3 நாட்கள் கிரியா சக்தியினுடைய தோற்றமான லக்ஷ்மி தாயானவளினுடைய ஆட்சி காலம். அதாவது முதல் 3 நாட்களில் 3வது நாள் உன் தாயானவள் என உகந்த நாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தாயானவளினுடைய ஆட்சி காலம். மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி. இதில் இறைவன் ஆன்மாக்களுக்கு தனு, கரண, புவன போகங்களை கொடுக்கும் முறையை அறிகிறார்கள். வேண்டிய எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து உன்னை முழு மனிதனாக ஆக்குகிறாள் லக்ஷ்மி தாயானவள்.
நவராத்திரியின் இறுதி 3 நாட்கள் ஞான சக்தியின் தோற்றமாகிய சரஸ்வதியினுடைய ஆட்சி காலம். சரஸ்வதி தயானவளினுடைய வழிபாடு. சரஸ்வதி, நாரசிம்மி, சாமுண்டி. இதில் இறைவன் முன் அறிந்தவாறு அருள் வழங்குகின்றார்கள். ஞான சக்தியை அருளி மோட்சமடையும் வழியை காட்டுகிறாள் லக்ஷ்மி தாயானவள். எல்லாவற்றிற்கும் மேலானது சண்டி ஹோமம். சண்டி என்பவள் 3 சக்திகளும் ஒன்றிய வடிவம். முப்பெரும் தேவியரையும் ஒன்றாக இணைத்து வழிபடுவது இந்த ஹோமத்தினுடைய சிறப்பு. ஆலயங்களிலும் இல்லங்களிலும் உருவம், கும்பம் இவைகளால் 9 நாட்களும் வழிபடுபவர்கள் நவராத்திரிக்கு வேண்டிய பூஜைக்கு தேவையான பொருட்களை அமாவாசை அன்றே சேகரித்து நிச்சயமாக இந்த விரதத்தை அவர்கள் அந்த நாளில் தொடங்கலாம். என் குழந்தையே, ஆக மொத்தம் முதலாவது நாள் மகேஸ்வரி தயானவளின் வழிபாடு, 2வது கௌமாரி அம்மன், 3ஆம் நாள் வராகி அம்மன், 4வது நாள் மகாலட்சுமி, 5வது நாள் வைஷ்ணவி, 6வது நாள் இந்திராணி, 7வது நாள் சரஸ்வதி, 8வது நாள் நரசிம்மி, 9வது நாள் சாமுண்டி என்று 9 நாட்களும் பூஜைகள் இவர்களை நினைத்துச் செய்தாயானால் நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். என் குழந்தையே, பிரதமை திதியில் துவங்கி நவமி வரை பூஜை செய்தல் வேண்டும். பூஜையை ஆரம்பிக்கும் போது சயவன மகரிஷியையும் சுகன்யா தேவியையும் தியானித்தபடியே துவங்குவது சிறப்பு. நவராத்திரி தொடர்பான ஸ்லோகம், மந்திரங்கள் தெரிந்து வைத்து அதை சொன்னோமானால் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நம என்பதனை 108 முறை சொன்னால் கூட போதுமானது. ஆக மொத்தம் இந்த 9 நாட்களின் சிறப்பையும் பெருமையும் பலன்களையும் நீ தெரிந்து கொள்வது உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். நவராத்திரியில் ஸ்ரீதேவியை துதித்து வழிபடுவோருக்கு தேவியானவள் சகல சௌபாக்கியங்களையும் தருவாள் என்பது மட்டுமல்லாமல் நீ முக்தியடையவும் அருள் புரிவாள். சுகமான வாழ்வு வேண்டும், கல்வியில் சிறந்து, அரசியலிலும் வேலையிலும் பதவி வேண்டும், அனைத்து வேலைகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த 9 நாட்களும் விரதமிருந்து நவராத்திரி பூஜையை அவசியம் செய்ய வேண்டும். என் குழந்தையே, அது சிவராத்திரி, இச்சா, கிரியா, ஞானமென 3 வடிவ சக்தியை வழிபட 9 ராத்திரிகள். அவை நவராத்திரி. இனி பண்டிகைகள் தொடர்ந்து வரப்போகின்றது. திருவிழா, கொண்டாட்டம், விழாக்கள் என களைகட்ட போகிறது. இதற்கு முன் அச்சாரம் நம் நாட்டில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் நவராத்திரி பண்டிகைதான். நவராத்திரி ஆண்டிற்கு 2 முறை கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. சைத்ரா மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மாதம் மற்றும் சாரதா அக்டோபர் மாதம் மற்றும் நவம்பர் மாதங்களில் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் 9 இரவுகள் என்பது பொருள். இந்த 9 நாட்களுக்கு 9 நவராத்திரி நிறங்கள் குறிக்கப்படுகின்றன. நவராத்திரி கொண்டாட்டத்தின் முதலாவது நாள் ஆரஞ்சு வண்ணம், அதாவது வெப்பம், நெருப்பு மற்றும் ஆற்றலுடன் செயல்படும் ஆரஞ்சு வண்ணம் முதல் நாள் கொண்டாட்டத்தின் குறியீடாக கொண்டாடப்படுகிறது. என் குழந்தையே, ஷைல்புத்திரி தேவியை ஆரஞ்சு நிற உடை மலர்களால் அலங்கரித்து நாமும் அதே நிற உடை அணிந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது. 2வது நாள் வெள்ளை நிறம். பிரம்மச்சாரிணி தேவியை வெள்ளை மலர்களாலான மல்லி, முல்லை, தாமரை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். இவை அன்பையும் விசுவாசத்தையும் குறிக்கும். வலது கையில் ஜபமாலை மற்றும் இடது கையில் தண்ணீர் பானையுடன் சித்தரிக்கப்பட்ட இந்த தெய்வத்தை அந்த நாளில் வழிபடுவது மிகவும் சிறப்பு. 3வது நாள் சிவப்பு வண்ணம். சிவப்பு காளி தேவியின் நிறம். இது வலிமை மற்றும் கடுமையான தன்மையை குறிக்கிறது. இந்த நாளில் சந்திரகாண்டா தேவி கொண்டாடப்படுகிறார். சிவப்பு நிற பூக்களால் வீட்டை அலங்கரிப்பது முதல் சிவப்பு நிற பழங்களை பிரசாதமாக வழங்குவது வரை இந்த நாளில் நீங்கள் சிவப்பு வண்ணத்தில் சக்தியை கொண்டாடலாம். 4வது நாள் நீல வண்ணம். அஷ்டபுஜா தேவி என்று அழைக்கப்படும் குஷ்மாண்டா தேவிக்கு 8 கைகள் இருப்பதனால் இந்த வண்ணம் கொண்டாடப்படுகிறது. செல்வம் மற்றும் மன உடல் வலிமைகளை மேம்படுத்தும். 5வது நாள் மஞ்சள் நிறம். இது முருகனின் தாயான ஸ்கந்தமாதா தேவியின் நிறம். இந்த நாளில் மஞ்சளை தாராளமாக பயன்படுத்தலாம். உன் பிரார்த்தனைகளை செய்யும் மஞ்சளையும் அதிகமாக பயன்படுத்துவது சிறப்பை கொடுக்கும்.
6வது நாள் பச்சை வண்ணம். மகிஷாசுரன் என்ற அரக்கனை வென்ற காத்யாயனி தெய்வம். நவராத்திரியின் 6ஆம் நாளில் இந்த அம்மனிடம் ஆசி பெற அனைவரும் பச்சை நிற ஆடைகளை அணிவதை காணலாம். இந்த நிறமும் அம்மனினுடைய ஆசியும் வாழ்வில் புதிய துவக்கத்தையும் கொடுக்கும். 7வது நாள் சாம்பல் நிறம். நிதானமான நேர்த்தியான சாம்பல் நிற உடைகளை இந்த நேரத்தில் அணிந்தால் காலராத்திரி தெய்வத்தின் நன்மையை கொண்டாட சாம்பல் பயன்படுத்தப்படுகிறது. அவள் பார்வதி தேவியின் 7வது வடிவம் மற்றும் உலகில் உள்ள எல்லா தீமைகளையும் அளிப்பவளாக கருதப்படுகிறாள். காளியும் காலராத்திரியும் ஒன்றே என்று சொல்பவர்களும் உண்டு. 8வது நாள் ஊதா வண்ணம். மகா கௌரி தேவியை கொண்டாடும் நவராத்திரி வண்ணங்களில் ஊதாவும் ஒன்று. மகா கௌரி தேவி துர்காவினுடைய 8வது அவதாரம். மேலும் வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபட மக்கள் அவளை வணங்குகின்றார்கள். ஊதா நிறம் அமைதி மற்றும் புத்திசாலித்தனத்தின் நிறமாகவும் கருதப்படுகின்றது. எனவே இந்த நாளில் உன்னுடைய அழகிய எளிய ஆடைகளை ஊதா நிறத்தில் அணிந்து கொள். 9வது நாள் மயில் பச்சை. சித்ரா தேவி இந்த நாளில் நம்மால் கொண்டாடப்படும் தெய்வம். சித்தி என்றால் அமானுஷ்ய சக்தி என்று, தாத்ரி என்றால் கொடுப்பவள் என்று பொருள். எனவே இந்த நாளில் அமானுஷ்ய சக்திகளை வழங்கக்கூடிய தெய்வங்களை வணங்க வேண்டும். அவள் ஆன்மீக சக்திகளால் மக்களை ஆசீர்வதிப்பாள். மயில் பச்சை என்பது நவராத்திரியின் 9ஆம் நாளில் அலங்கரிக்க மிகவும் ஒரு அழகான நிறம். என் குழந்தையே, கொலு வைக்கும் முறையை பற்றி உனக்கு சொல்கின்றேன். முதல் படி, ஓரறிவு உயிர் பொருட்களை உணர்த்தும் புல், செடி, கொடி போன்ற தாவர பொம்மைகள் இருத்த வேண்டும். 2ஆம் படி, 2 அறிவு கொண்ட நத்தை, சங்கு போன்ற பொம்மைகள் இருத்தல் வேண்டும். 3ஆம் படி, 3 அறிவு உயிர்களை விளக்கும் கரையான், எறும்பு போன்ற பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 4வது படி, 4 அறிவு கொண்ட உயிர்களை விளக்கும் நண்டு, வண்டு பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 5வது படி, 5 அறிவு கொண்ட 4 கால் விலங்குகள், பறவைகள் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 6வது படி, 6 அறிவு படைத்த உயர்ந்த மனிதர்களின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 7வது படி, மனிதனுக்கு மேற்பட்ட மகரிஷிகளினுடைய பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 8வது படி, தேவர்களின் உருவங்கள் இடம்பெற வேண்டும். நவகிரக அதிபதிகள், பஞ்சபூத தெய்வங்கள், அஷ்டதிக் பாலகர்கள் என்பன வைக்கலாம். 9வது படி, பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மும்மூர்த்திகள் அவர் தம் தேவியர்களான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகியோரினுடன் இருக்க வேண்டும். ஆதிபராசக்தி நடுநாயகமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, இதை செய்தால் போதும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நாமாக நின்று தெய்வத்தை மனதார நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது அந்த நாளில் நமக்கு மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும். 9 நாள் சக்தி தாயானவள் உன் இல்லத்தில் தங்கி இருக்க வருகிறாள். அவள் உன் வீட்டில் பேரதிசயத்தை நிகழ்த்துவாள். கொலு வைக்கவெல்லாம் எனக்கு இடமில்லை தாயே, நவராத்திரி பூஜைகள் எல்லாம் இதுவரையிலும் நான் செய்ததில்லை என்று சொல்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக கலங்க வேண்டாம். மனதார தெய்வத்தை நினைத்து மனதார நீ வழிபட்டால் போதும். அவர்களை நீ மனதார எண்ணினாலே அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்திருந்தாலும், ஏது நடந்திருந்தாலும், இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையும் மாறும். எல்லா நிலையிலும் பல மாற்றங்கள் வரும். அத்தனையிலும் நீ விரும்பியது போல பேரதிர்ஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாளைய விடியல் நவராத்திரியினுடைய 1வது நாள். 9 நாட்கள் உன் வீட்டில் தங்கியிருந்து நிச்சயமாக பல அதிர்ஷ்டங்களை உனக்கு அள்ளி கொடுக்க தாயானவள் வருகின்றாள். நான் சொல்வது போல நாளைய விடியலில் அம்மாவை உன் இல்லத்திற்குள் நீ வரவழைத்து விடு. அவளின் நாமத்தை சொல்லி நீ உள்ளே அழைத்து விடு. ஓம் லலிதா தேவியே நமக என்று சொல்லி அவளை நீ உள்ளே அழைத்து விடு. சந்தோஷம் உன் இல்லத்தில் பொங்கட்டும். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நாட்கள் வரும் வரை உன் இல்லத்தில் இருந்து அவள் ஆட்சி செய்வாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் வீட்டிற்கு
தேவையான அத்தனை விஷயங்களும் அவளால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். தீமைகளை விலக்கி நன்மைகளை உள்ளடக்கி உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பாள் என்பதுதான் உண்மை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.